இப்போ நம்ம என்ன சாப்பிட்டோம்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டாச்சு, மொமோஸ் சாப்பிட்டாச்சு, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இல்லை ஃபிஷ்ஷு. இப்போ நீ என்ன கேட்குற? நைட் என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். நைட் என்ன சாப்பாடு? ப்ரோ நீங்கள் பாதி சாப்பிட்டீங்க, நான் ஒன்று 4 இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒன்று கிடைச்சிச்சு. அது என்னத்தை பற்றோம்? வீடு வாழ்கிறது சோத்துக்காக தானே. சோறு தான் முக்கியம் நமக்கு. சரி, நைட் என்ன வேணும்? நீங்கள் என்ன வாங்கி கொடுப்பீங்க? நான் ஏதாச்சும் சொல்ல திருப்பி நானே திட்டு வாங்கிக்கிறது. எதுக்கு சொல்லுங்கள்? பரவாயில்ல, கேளு. சாப்பாடுக்கெல்லாம் திட்டுவேன் நினச்சிட்டியாடி? நீங்கள் திட்டாலும் திட்டுவீங்க ப்ரோ. நான் உனக்கு திட்டுவேனா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக திட்டுவீங்க. சரி சொல்லு, என்ன வேணும்? இல்லை ப்ரோ, மனசார என்ன வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுக்கிறேன். சரி, அப்போ நான் வந்து ஆக்சுவலி காலையில் வச்ச சாப்பாடு இருக்கு, ஓகேவா? இல்லை ப்ரோ, உங்கள் வீட்டில் கட்டி மாதிரி இருக்கும் ப்ரோ. எனக்கு வேண்டாம். சாப்பாடு இருக்கு, வடிச்சு சொல்லுதான் ப்ரோ நல்லா இருக்கும். நீங்கள் வைக்கிறது ஃபுல்லாக குக்கரில் வைக்கிறீங்க, கட்டியாக இருக்குது ப்ரோ. நீ தானே என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பேன்னு சொன்னேன். நீ இப்போ என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன்னு சொன்ன. கொண்டு வந்து சாப்பாடு இருக்கு ப்ரோ. நீ வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பாடு மீதி இருக்கு, அது இருக்கு. சரியா, மீதம் இருக்குல்ல, அது நீ சாப்பிடுங்க. நீ சாப்பிடுடா. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், நீ எவ்வளோ வேணா சாப்பிடுங்க. நீ கிட்ட நைட்டு சாப்பிடன்னு அதை நீ சாப்பிட்டுக்கோ. ஏன் எங்கள் வீட்டில் 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவோம் ப்ரோ. நாங்கள் என்ன சாப்பாடு இது? என்ன கையில்? இது என்னது? ஒன்றும் இல்லை ப்ரோ. கையில் இது என்னது? நான் எத்தனை தடவை சொல்கிறேன்? இது டாட்டூவா உனக்கு? இது என்னது? இதில் பிடிச்சி கிறுக்கி வச்சுட்டு இது டாட்டூ. இது black கலர் டாட்டூ. இது black கலர், ப்ளூ கலர். அது நான் போட்டிருக்கிறது வந்து ப்ளூ ப்ரோ. கொஞ்சம் கூட மோய திறந்த பொய்யா பேசுவோம். வேலையை பாருங்க. வேலையை விட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. தேவையா உங்களுக்கு? நீ தானே சாப்பிடுன்னு கேட்டேன். சாப்பிடணும்னு கேட்டால் நீங்கள் ஃபோன் எடுத்துக்கிறீங்களா? இதே அம்மாவுக்காக இருந்தால் டக்குன்னு ஆர்டர் போட்டு விட்றீங்க. என்ன தோசை? பன்னீர் தோசை. அதுக்கப்புறம் என்னது? கணக்கு பார்க்குறியாடி? பன்னீர் தோசை, காலிஃப்ளவர் மஞ்சூரியன் போடுறீங்க. எனக்கு இங்கே கல் தோசை வாங்கி கொடுக்குறீங்க. நேற்று நைட்டெல்லாம் லோடு வேலை பார்க்க வச்சுட்டு கல் தோசை வாங்கி கொடுத்து ஏமாத்துறீங்க நீங்கள். சொல்லுங்கள் ப்ரோ, நியாயமா? என் கூட வேலை பார்த்தவனுக்கு 4000 ரூபாயா? எக்ஸ்ட்ரா படிக்க 400 ரூபா சாப்பிட்றது இருக்கா? எனக்கு 20 ரூபா கல் தோசை 2, ஒரு ஆம்லேட். என்ன ப்ரோ கணக்கு இது? நீங்களே சொல்லுங்கள். இப்போ என்னடா வேணும் உனக்கு சாப்பிட? கேட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்களா?